ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட கவுன்சிலிங் வந்த ஒரு 3 பேரண்ட்ஸ் அவங்க பிள்ளைங்கள நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க ரொம்பவே கோவப்படுறாங்க. அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. எனி டைமும் மொபைல்லே இருக்காங்க. எது கேட்டாலும் கோவம் வருது. படிக்க மாட்றாங்க. ஆனால் மற்றவங்க கூட ஓரளவுக்கு ஓகேவா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு 3 பேரண்ட்ஸ் என்கிட்ட வந்திருந்தாங்க. ஸோ நான் சொன்னது என்ன அப்படின்னா, அஃப்கோர்ஸ் மொபைல் அடிக்ஷன் இருக்கும்போது அவங்களுக்கு உள்ளே அது ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அவங்க நினச்சிட்ருக்காங்க அது ஹாப்பினஸ் அப்படின்ட்டு. நம்மளும் நம்ம வேலையை பார்க்கறதுக்காக அவங்கள்ட்ட மொபைலை கொடுத்துட்டு நம்மளும் நம்ம வேலையை பார்ப்போம். முன்னாடிலாம் அப்படி கிடையாது. நம்ம என்ன வேலையாக இருந்தாலும் அவங்க வெளியில் விளையாடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க. அதனால் மனநிலைமைன்றது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணாங்க. இப்போ மொபைலுக்குள்ளே அந்த ஒரு உலகத்துக்குள்ளேயே வாழ்ந்துட்டுருக்காங்க. ரொம்ப மெடிக்கல் டேர்ம்ஸ்லலாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக நம்ம மைண்டை வச்சு அவங்க மைண்டில் கண்ட்ரோல் கொடுத்து அவங்க ஆக்டிவிட்டீஸில் மாற்றம் கொண்டு வர முடியுமா அப்படின்றது நான் சொன்னேன். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது எப்படி நடக்கும்னு நீங்கள் யோசிக்கலாம். இதுக்கு ஒரு உதாரணமாக ஒருத்தவங்க இருந்தவங்க தான் லூயிஸ் ஹே. அவங்க அமெரிக்காவில் வாழ்ந்தவங்க. அவங்க ஒரு புக்கை எழுதியிருக்காங்க. என்னென்னா, யூ கேன் ஹீல் யுவர் லைஃப். அது ஒன்று. யூ கேன் ஹீல் யுவர் பாடி யூஸிங் யுவர் மைண்ட். அதாவது உங்கள் மைண்டை வச்சு உங்கள் லைஃப்பையும் க்யூர் பண்ணிக்க முடியும், உங்களுடைய பாடியும் க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க புக்கை எழுதியிருக்காங்க. அவங்க சின்ன வயசுலேருந்து ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் வளர்ந்துருக்காங்க. அண்ட் ஃபிசிக்கல் அப்யூஸ் நடந்திருக்கவங்களுக்கு ஸ்டெப் ஃபாதரால் அவங்க ஃபிசிக்கல் அப்யூஸ் செய்யப்பட்டிருக்காங்க. சின்ன வயசில் பயங்கரமான ட்ராமாஸ் அனுபவிச்சிருந்தாங்க. இதுலேருந்து எப்படியாவது நம்ம வெளியில் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக ஆனாங்க. ஒரு மேரேஜும் பண்ணாங்க. அது 14 இயர்ஸில் பிரேக்கப் ஆகிடுச்சு. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வேறு ஒருத்தவங்க கூட போனதுனால அவங்க லைஃப் அதோட மேரேஜ் லைஃப் எண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க நிறைய உள்ளுக்குள்ளே நிறைய இருந்தது. அவங்கள மாதிரி பெண்களை நிறைய சந்திக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஹீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்கவர் பண்ணுறாங்க. அதில் அவங்க எழுதின புக் தான் யூ கேன் ஹீல் யுவர் செல்ஃப் யுவர் லைஃப் யூஸிங் மைண்ட். யூ கேன் ஹீல் யுவர் பாடி யூஸிங் யுவர் மைண்ட் அப்படின்னு சொல்லி எழுதினாங்க. அண்ட் அவங்க அதே மாதிரி அவங்க பாடிக்குள்ளே ஏற்பட்ட சர்விக்கல் கேன்சர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை அவங்களுடைய மைண்டு மூலயமாவே நிறைய ப்ராக்டிசஸ் பண்ணி கெட் ரீட் ஆஃப் ஆனாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க சாப்பாடு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாமே பண்ணியிருக்காங்க. இன் அடிஷன் டு தட் தான் இந்த மைண்டு மூலயமா அவங்க கண்ட்ரோல் பண்ணது. ஸோ பாடியில் பெரும்பாலும் நடக்கக்கூடிய அந்த மாற்றங்களுக்கும் டிசீஸ்க்கும் நம்ம மைண்ட் ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பாடியில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸை நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் சில டெக்னிக்ஸு சொன்னதை வச்சு அவங்க பசங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பசங்க ரொம்ப கேட்கவே மாட்றாங்க, சொல்கிற பேச்சே கேட்க மாட்றாங்க. எனி டைமும் ஒரு மாதிரி அரகண்ட்டாக இருக்க மாதிரி இருக்காங்க, அதிகமாக கோவப்படுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவங்கள்ட்ட நேரடியாக நீங்கள் பேசுனீங்கன்னா கேட்க மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்கக்கிட்ட அவங்க சப்கான்ஷியஸில் தான் நீங்கள் பேசணும். தட் இஸ், அவங்க தூங்கிட்டுருக்க நேரத்தில் நீங்கள் அவங்கள நினச்சி இந்த மாதிரி அம்மாவை கஷ்டப்படுத்துகிற, நீ நல்லா இருக்கணும், கடவுள் உன்னை ஆசீர்வச்சிட்டே இருக்கணும், நல்லா படிக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை மனதார அப்படியே உள்ளேருந்து ஆத்மார்த்தமாக சொல்லணும். கண்ணீர் கூட விட்டு அழுதுருங்க. அவங்க தெரியாமல் செய்கிற ஒரு தப்பு நம்மளை ஹர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அது ஒரு சின்ன வருத்தம் இருக்கும் அவங்க மேலே. ஸோ அவங்கள நீங்கள் மன்னிச்சிடணும். எப்போவுமே ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு பர்சன் உங்களுக்கு தேவைப்படுறாங்க, அவங்க கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள ஃபஸ்ட்டு நீங்கள் மன்னிக்கணும். அவங்களுக்கு நீங்கள் தேங்க் பண்ணணும். அது சின்ன பசங்களாக இருந்தாலும் மன்னித்து தேங்க் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த சப்கான்ஷியஸில் நீங்கள் பேசணும். இந்த சப்கான்ஷியஸில் எந்த டைமில் ரொம்ப எஃபெக்டிவாக அவங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆழ்நிலை உறக்கத்தில் இருக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரமான காலை 4 to 5 நீங்கள் என்ன பேசுனீங்களாலும் டக்குன்னு இந்த அலைகள் அவங்க மனசை தாக்கும். இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சமே காமாக இருக்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் ஆழ் மனதுக்கு சென்று கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டெய்லியும் இதை சொல்ல சொல்ல அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நிகழும். அவங்க என்ன அலைகளில் மாற்றம் வரும். சின்னதாக ரொம்ப கோவப்பட்டவங்க கொஞ்சமாக கோவப்படுவாங்க. ரொம்ப சொல் பேச்சு கேட்காமல் இருக்கவங்க கொஞ்சமாக கேட்க ஆரம்பிப்பாங்க, கொஞ்சம் ஒபே பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்படி மைண்டு மூலயமா நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அது நடக்குமா நடக்காதான்னு நீங்கள் டவுட்டில் வந்தீங்கன்னா தயவுசெய்து அதை செஞ்சிடாதீங்க. அப்புறம் விதண்டாவாதம் பண்ணுறவங்க தயவுசெய்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணவே வேண்டாம். ரொம்ப முழுசாக பெருசாக நம்பிக்கையோடு நான் பண்ணுவேன்ப்பா, இதுதான் எனக்கு வழி, வேறு வழியே இல்லை. அதாவது ஒரு நம்பிக்கையை வைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப யோசிப்போம். அதே காசு பணம் போட்டு என்னென்னவோ பண்ணுவோம், தேவையே இல்லாத வெட்டி வேலையெல்லாம் பார்ப்போம்.
ஆனால் ஒரு நம்பிக்கை, நம்ம இதை நம்பி இதை செஞ்சு அது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையே பெரும்பாலும் வந்து ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்கும், எந்த விஷயமா இருந்தாலும். ஆனால் அதை நம்பவே மாட்டோம். ஏன்னா நம்ம கான்ஷியஸ் அப்படி சொல்லும், நம்பாத அப்படின்னு சொல்லும். அது பேச்சு கேட்டுட்டு நம்ம நம்ப மாட்டோம். சில விஷயங்கள் வந்து நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்னா இல்லாமே அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு அது பாதிப்பு தரும்ன்ற வகையில் நீங்கள் யோசிக்கலாம். இது நீங்கள் இப்போ பண்ணுறதன் மூலிமா என்ன பாதிப்பு ஏற்படும்? நல்லது நடக்கும், அவ்வளோதான். நம்பிட்டு நீங்கள் பாட்டுக்கு செய்யுங்க. ஸோ நீங்கள் சொல்கிறது அவங்க ஆழ் மனதில் ரீச் ஆகும். இது எத்தனை டேஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலான்னா, மோர் தென் 48 டேஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லியும் காலையில் 4 to 5க்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு, காட் பிளெஸ் யூ, கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாராக, யூனிவர்ஸ் உன்னை பிளெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், நீ வந்து ரொம்ப ஆரோக்கியமாக செல்வ செழிப்போட நல்லா படிக்கிற, அம்மா பேச்சை கேட்குற, அம்மா அப்பா பேச்சை கேட்குற, என் அன்பு உனக்கு புரியுது அப்படின்னு என்னெல்லாம் சொல்ல விரும்புகிறீங்களோ அதெல்லாம் சொல்லி அவனை பிளெஸ் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் பேசினது அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்குள்ளே ஒரு மாற்றத்தை நிகழ்த்தும். அப்போது அவர் தலையில் கை வச்சு அதுக்கப்புறம் அவரை பிளெஸ் பண்ண மாதிரி பிளெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள். அடிக்கடி நோட் பண்ணாதீங்க அவங்கள்ட்ட ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா, ஏதாவது மாற்றம் நிகழ்தான்னு. இந்த குறிப்பிட்ட கட்டத்துக்குள்ளே அவங்க இன்னும் வந்து ரொம்ப நிறைய சேட்டை பண்ண வாய்ப்புகள் இருக்குது. உடனே இது வேலை செய்யலையோ அப்படின்னு டவுட் மட்டும் பற்றாதீங்க. எந்த ஒரு மருந்துமே பாடிக்குள்ளே போய் ரியாக்ட் பண்ணி அது திரும்ப வந்து நமக்கு ரிசல்ட் கிடைக்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். எப்போ கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கொடுக்குற ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் கரெக்டாக போயிட்டுருக்க ஒரு மேனிஃபெஸ்டேஷனை அப்படியே தடுத்து நிறுத்திடும். எதிர்பார்ப்புன்றதை விட்டுடுங்க. எப்போவுமே ஒரு மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எதிர்பார்க்குறீங்களோ, அது ரிலேஷன்ஷிப் மற்ற ரிலேஷன்ஷிப்காக இருந்தாலும் செஞ்சுட்டு இது நடக்குமா, அவர் எப்படி பிஹேவ் பண்ணுறாரு, எப்போ நடக்கும் அப்படின்ற அந்த ஒரு கேள்வி வைக்கிறீங்க. அங்கே உங்களுக்கு டவுட் வந்துடுச்சு. அந்த டவுட்டே ஒரு நெகட்டிவ் தான். அப்போ எப்படி உங்களை மீறி அந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் தான் இருந்துகிட்ருக்கும், காலகட்டம் எடுத்துகிட்ருக்கோம். அதுக்குள்ளே நீங்கள் டவுட் பட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவீங்க. அதனால தான் எப்போ அப்படின்ற அந்த எக்ஸ்பெக்டேஷனை விட்டுருங்க. நடக்கும், அவ்வளோதான், விட்டுட்டேன்ப்பா, கடவுள் கொடுத்துருவார் அப்படின்ற ஒரே நம்பிக்கையோட உங்கள் வேலை, அடுத்த என்ன வேலை அதை பற்றி நினைக்கவே கூடாது. செய்யும்போது மட்டும்தான் நினைக்கணும். செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலையை நீங்கள் பாட்டுக்கு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஒரு 48 டேஸ்க்கு மேலே உங்களுக்கு சின்னதாக மாற்றம் நிகழும். பசங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னா இல்லை, உங்களுடைய கணவருக்கு நீங்கள் செய்யலாம், உங்கள் மனைவிக்கு நீங்கள் செய்யலாம், உங்களுடைய லவ்வருக்கு நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி நீங்கள் ஆழ்மனதோடு பேசும்போது அவங்களுக்குள்ள மாற்றம் நிகழும். அவங்கள நினைச்சு அப்படியே உருகி நீங்கள் சொல்லணும். கடமைக்குன்னு சொல்லக்கூடாது, அப்படியே உருகி மனசுலேருந்து அப்படியே உருகி நீங்கள் சொல்லும் போது பிரம்ம முகூர்த்த டைமில் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள போய் ரீச் ஆகி வேறு லெவலில் அவங்களுக்கு ஒரு சின்னதாக நீங்கள் நேரில் பேசி கூட வராத மாற்றம் இது மூலயமா வரும். இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆஃப்கோர்ஸ் இதுக்கு காசு பணம் கிடையாது, நம்பிக்கை மட்டும்தான். அண்ட் இதையும் மீறி உங்களுக்கு வேறு ஏதாவது சொல்யூஷன் வேணும் அப்படின்னா கவுன்சிலிங்க்கு நம்பர் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் இப்போ வந்து 8 டேஸ் போயிட்டுருச்சு. இன்னும் ரெஸ்ட் ஆஃப் த டேஸ் போயிட்டுருக்கும். நெக்ஸ்ட் பேட்ச்க்கும் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.